ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா, ஃபெராரி வெர்சஸ் பைக்ஸ் அப்படிங்கிறது போலயே நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய போர் அது போல ஒரு போக்குல தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட தாக்குதல் இந்த முதல் வாரங்கள்ல நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஈரான் மேல தாக்குதல் பண்றதுக்கு அமெரிக்காக்கு ஏற்பட்ட இழப்பு, பொருள் செலவு அப்படிங்கிறது $6 பில்லியன். $6 பில்லியன் ஒரு வாரத்துல தண்ணி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா செலவு பண்றாங்க. ஸோ ஹெவியான ஸ்ட்ரைக்ஸ், 6 பில்லியனுக்கான மிசைல்கள், வான வேடிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது பட்டாசு வேணும்னு சொல்லிட்டு வாங்கி வைப்போம் இல்லையா, வாங்கி வச்சு தீபாவளி அந்த ஒரு நாள்ல நம்ம எல்லாத்தையும் முடிச்சிருவோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பேப்பர் வெடிச்சு போச்சு இல்லையா, காசு. ஸோ அது போல $6 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் அப்படிங்கிறத விட இது ஃபினான்ஷியல் எர்த்குவேக் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். நம்ம இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். பிரேஸ் ஃபார் இம்பேக்ட், நம்ம இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பிரேஸ் ஃபார் இம்பேக்ட் அப்படிங்கிறது போல தொடர்ந்து பார்க்குறவங்க இதை ஏன் நான் சொன்னேன் அப்படிங்கிறத நான் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. யாராவது ஒருத்தராவது என் வீடியோவை பார்க்குறீங்களா தொடர்ந்து அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட் திரும்பவும் நான் சொல்றேன், பிரேஸ் ஃபார் இம்பேக்ட் என்னோட கால்குலேஷன் பற்றி, என்னோட தனிப்பட்ட கருத்து தான். செப்டம்பர் மாசத்துக்குள்ள அமெரிக்கா திவாலானால் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ அதனால பிரேஸ் ஃபார் இம்பேக்ட், என்ன வேணா நடக்கலாம், ஏது வேணா நடக்கலாம். ஸோ திரும்பவும் அதே தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன் அப்படின்னா அதிகப்படியான தண்ணி செலவு பண்றாங்க. அதுவும் $4 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, மூணுல ரெண்டு பங்கு இன்டர்செப்டார் மிசைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா செலவு பண்ணிக்கிறாங்க. ஹெவியான இழப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. பினான்சியல் இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு டைம் சீப்பான பைக்ஸ் ரோட்ல போகும்போது அதுக்கு அமெரிக்கா நான் உங்க கூட போட்டி போறேன்னு பெராரி கார் எடுத்து வந்து சண்டைக்கு வர மாதிரியான விஷயங்கள் இங்க ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு $13,000 அப்படிங்கிறாங்க. ஆனா தோராயமா ஈரானுக்கு ஒரு சாகிட் ட்ரோன் செய்யறதுக்கு $5,000 $6,000 தான் ஆகுது அப்படிங்கிற ஒரு கணிப்பு வந்துட்டு இருக்கு. அது உண்மையா என்னங்கிறது ஈரானுக்கு தான் தெரியும். அதை விட கம்மியா தான் ஆகுது அப்படிங்கிற இன்னும் சில சொல்றாங்க. பட் தெரியல. பட் ஆனா ஆவரேஜா கிளைம் பண்ணது $13,000. இந்த ஒரு குட்டி ட்ரோனை தடுக்கிறதுக்கு ஒரு டைமும் $4 மில்லியன் பேட்ரியாட் மிசைல் வந்து ஏவிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ ஒரு டைமும் அமெரிக்கா ஃபெராரியை சூஸ் பண்றாங்க பைக்ஸுக்கு எதிராக. இப்போதைக்கு 50,000 ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரியர் ஏர்கிராஃப்ட் குரூப், 2 கேரியர் ஏர்கிராஃப்ட் குரூப்பை வச்சுக்கிட்டு ஹெவி பாம்பர்ஸை கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணிட்டு அமெரிக்கா ஆர்மடா அப்படிங்கள சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உலாவிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கும் தொகை செலவாகும். அதாவது டெய்லி பேசிஸ்ல நீங்க செலவு பண்றீங்கன்னா ஒரு நாளைக்கு இது போல ஃபிளீட் நிக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியால ஆபரேஷனலா நிப்பாட்டி வீரர்களை குளிப்பாட்டி அங்க இருக்கக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சு அதை அங்கிட்டு இங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு வேலையை காட்டுறதுக்கு பர் டேக்கு $891 மில்லியன் செலவாகுது. 8 நாள் ஆகிப்போச்சு. ஒரு நாளைக்கு $891 மில்லியன் செலவாகுது. அது அங்க வச்சிருக்கிறதுக்கு மெடிட்ரேனியன்ல 2 கேரியர் பேட்டில் குரூப்பை வச்சிருக்கிறதுக்கு செலவாகுது. அவங்களோட 50,000 வீரர்களை ஆக்டிவா என்கேஜ் பண்ண வைக்கிறதுக்கு செலவாகுது. அது போய் இப்போ புதுசா வந்து HW புஷ்ஷா அது இங்க வந்து அனுப்புறாங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனி கணக்கு. இதில் வச்சு பார்க்கும்போது முதல் நாள்ல இருந்து கணக்கில் எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா அமெரிக்காவோட டார்கெட்ஸ் வந்து 1250 டார்கெட்ஸ். மூணாவது நாள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில 2000 டார்கெட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. முதல் 100 மணி நேரத்துல 2000 டார்கெட்ஸ் அப்படின்னாங்க. அது பீக்ல இருக்கிறது வந்து பண்ணா மூணாவது நாள் ரொம்ப பீக்ல இருந்தது. இப்போ 6வது நாள் அப்படிங்கிறது போல பாத்தீங்க அப்படின்னா டே 6ங்கும் போது அப்படியே அந்த பார் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 300 ஸ்ட்ரைக் தான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா பண்றாங்க. அதுவும் March 7 டே 8 இவங்க கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில March 7 என்ன நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய தகவல்ல மொத்தம் 3000 ஸ்ட்ரைக்ஸ் பண்ணியிருக்கோம். இஸ்ரேல் 3400 ஸ்ட்ரைக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொன்னாங்க. இது முதல் 48 மணி நேரத்தோட கம்பேர் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், அப்படியே பாதாளத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவோட டார்கெட்ஸ் 1200 டார்கெட்ஸ் அப்படிங்கிற சொன்னாங்க. ஆனா இப்போ டே 6 அந்த டைம்ல இருந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 76% அவங்களோட தாக்குதலோட வீரியம் குறைஞ்சிருக்குது. எல்லாம் மேற்கு மீடியாக்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் தான்.
அமெரிக்காவே அவங்க தரப்புன்னு சொல்லக்கூடியது நாங்கள் இவ்வளோ டார்கெட் செட் பண்ணிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வச்சு கனெக்ட் பண்ண நம்ம சேனல்லே ரிப்போர்ட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும். அப்படியே அந்த பீக்கிலுக்கு அது அப்படியே ஸ்வைங்னு கீழே டவுன் ஆகிட்டு இருக்கு. அதாவது கம்பைன் பண்ணிங்க இஸ்ரேலோட கம்பைன் பண்ணோம் அப்படின்னா ரேட்டு ஆவரேஜா 55லேருந்து 65% டவுன் ஆயிருக்கு. என்னாச்சு? டார்கெட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லை ஏதாச்சும் தீர்ந்து போச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இதுக்கான காரணம் ஃபெராரி வெர்சஸ் ஈபைக். இதுதான் இங்க எக்கனாமிக்கல் வாரா வந்து பாத்தீங்கன்னா இங்க நடந்துட்டு இருக்கு. ஈரானுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், நம்ம அமெரிக்காவோட ஏர் பவருக்கு மேட்சே ஆக மாட்டோம் அப்படிங்கிறது போல. ஸோ அதனால அவங்க கேமை சேஞ்ச் பண்ணி விளையாடி இருக்காங்க. அதாவது இ-பைக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃப்ளட் பண்ணி விடுறாங்க. ஸோ இ-பைக்ஸ் நல்லா இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது, எஃபிஷியண்ட்டாக இருக்குது சொல்லக்கூடிய இடங்கள்ல அந்த இ-பைக்ஸ் போய் டெலிவரி ஆயிடுது அப்படிங்கிறது போல. அதாவது சாகெட் ஒன்று ஈஸி, ஃபாஸ்ட்டு, எஃபிஷியன்ட்டு சொல்லக்கூடிய இடத்துல போயிடுது. ஸோ அது போகும்போது அது தடுக்குதான், பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுக்குது அப்படிங்கிற செய்திகளும் வருது. ஸோ அப்படி $20,000 $14,000 $12,000 இது போல இருக்குது. பட் நீங்கள் $20,000 வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு $multi-million ஃபெராரியை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டார் யூஸ் பண்ணா எந்த அளவுக்கு இழப்புகள், அது போக பொருள் சேதங்கள் வேற ஹெவியான இழப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுக்கிட்டு. ஸோ இப்போ ஈரானுக்கு வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பிடிக்கிறதுங்கிற அர்த்தமே இல்லை. ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், போய் குவைத்தை பிடிச்சி அதை ஆக்கிரமிப்பு பண்ணி கொடி ஏத்துனா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறது போல அர்த்தம் இல்லை. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள், அவங்க யாரையும் போய் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க இந்த சண்டையே பிடிக்கல. அவங்களுக்கு வேணுங்கிறது சும்மா சர்வை ஆகணும். சிம்பிளா நான் சர்வை ஆகணும், எவ்வளவு நாள் என்னால முடியுதோ நான் சர்வை ஆகணும், அதுக்கேத்தபடி என் எக்கனாமிக்கல் ஈக்குவேஷனை போட்டு அதுக்கேத்தபடி இந்த போரை நம்ம நடத்தலாம் அப்படிங்கிற அவங்களோட யுக்தி. இப்ப அந்த யுக்தி அவங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இருக்கக்கூடிய பெரும் கேள்வி, அமெரிக்கா தொடர்ந்து இது போல சண்டை பிடிச்சதுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற $1 மில்லியன் கேள்வி. இந்த கேள்வி எல்லாத்துக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. அதாவது இது தொடர்ந்து இழுத்துக்கிட்டே இருக்கு, இன்னும் 2 மாசத்துக்கு இழுக்குது அப்படின்னா எக்கனாமிக் வந்து பாத்தீங்கன்னா மிக மோசமா வந்து பாத்தீங்கன்னா சிக்கல் அடைய ஆரம்பிக்கும். அமெரிக்காக்குன்னு கிடையாது, உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளும். அதுவும் டைரக்டா மிலிட்டரி ஸ்பெண்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா $40 பில்லியன் இருந்து $95 பில்லியன் அமெரிக்காக்கு செலவாகலாம். அது 2 மாசத்துக்கு இதே போக்குல போச்சுன்னா $40 பில்லியன்ல இருந்து $95 பில்லியன் வரைக்கும் செலவாகும்னு கணக்கு போட்டிருக்கான். அதாவது இதெல்லாம் நம்ம நார்மலா இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம கணக்கு போட்டாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனா இதுல இருக்கக்கூடிய மறைமுகமான ஆபத்து என்ன? ஆயிலோட விலை மார்க்கெட்லாம் ரணகலம் ரத்த கலரி ஆகும். அது மட்டும் இல்லாம 50 பில்லியன்ல இருந்து 210 பில்லியன் வரைக்கும் அமெரிக்காக்கு எக்கனாமிக்கல் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேரிழப்புகளா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். 2 மாசம் ஈரான் நின்னுட்டாங்கன்னா $210 பில்லியன் அளவுக்கான இழப்புகள் இருக்கும். ஸோ இதுதான் சொன்ன மார்ச். இப்போ 10 நாள் முடிச்சுட்டாங்க. ஏப்ரல், மே மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது போல வேர்ட்ஸை நீங்க கேள்விப்படுவீங்க. பொலிட்டிக்கல் ஷாக், எக்கனாமிக்கல் ஷாக், எக்கனாமிக்கல் எர்த்குவேக், டர்புலன்ஸ், இது போல வேர்ட்லாம் கேட்டீங்கன்னா நம்ம ஞாபகம் வச்சுங்க. நம்ம இப்பவே வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது போல 2 மாசம் ஈரான் தாக்கு பிடிச்சாலே. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு ஜருக்கு தான். ஆனா இருக்கிறதுல இன்னும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட எக்கனாமிக்கு மேலும் $300 பில்லியன் அளவுலான த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவோட நைட் மேர் என்ன, கல்ஃப் நாடுகள் கையை விட்டு போகுதா அப்படிங்கிறது போல. கல்ஃப் நாடுகள் கையை விட்டு போச்சுன்னா என்ன நடக்கும்? இப்போதைக்கு கல்ஃப் நாடுகளோட ட்ரெஷரி வந்து அமெரிக்காவோட ட்ரெஷரி பாண்ட்ஸ் ஒன்றும் பெருசா இல்லை. நான் $149 பில்லியன் நினைக்கிறேன், ஓரளவுக்கு தான் அவங்க கையில இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் இந்த சமீபத்துல ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கமிட்மெண்ட் வாங்கிட்டு இருக்காரு இல்லையா? அதுல சவுதி அரேபியா சத்தியம் பண்ணியிருக்காங்க, $600 பில்லியன் நான் உங்களுக்கு கமிட் பண்றேன், அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்றேன், சத்தியமா $600 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றேன். அதுவும் மேசிவா வந்து பாத்தீங்கன்னா பேட்ரியாட் மிசைல் டீல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. $9 பில்லியன் அளவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க ஆர்டருக்கு, பண்ணலாமா அப்படிங்கிறது போல. யுஏஇ என்ன சத்தியம் பண்ணிக்கிறாங்க, $1.4 ட்ரில்லியன் அடுத்த 10 வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ற தலைவரே அப்படின்னு இருக்காங்க.
அதுவும் கத்தர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பில்லியன் கணக்கான டாலர்ஸ் பிளெட்ஜ் பண்றேன் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த போர் இழுத்துக்கிட்டே இருக்கும்போது கல்ஃப் நாடுகள், இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் ஈரான் அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரி அசட்ஸ் அடிக்கிறாங்க. ஸோ கல்ஃப் நாடுகளோட அந்த உறுதித்தன்மை, ஏன்னா அவங்க நாடுகள் பாதுகாப்பா இல்லை, அவங்களோட எக்கனாமி கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஈரானோட மிசைல்ஸ் வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய பகுதிகள், அதுவும் குறிப்பா அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள். மேலும் மோசமா தாக்குதல் நடக்குது அப்படிங்கும்போது இன்னும் 2 மாசம் 3 மாசம் விரிவடையும் போது அமெரிக்காவோட எஸ்கலேஷன் பாம்பர்ஸை கொண்டு வந்து காசை ரெடியூஸ் பண்ணுன்றதுக்காக ஒரு இடத்துல அதிகப்படியா அவங்க குண்டுகளை போடுறாங்க. அப்படிங்கும்போது நத்திங் இஸ் ஃபேர் அப்படிங்கும்போது அமெரிக்கா சொல்றாங்க இல்லையா. ஸோ அது போல ஃபேரா இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதோட அவங்களோட ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அப்படின்னா ஈரான் அதுக்கேற்றபடி கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான குண்டுகளை ஏவுறாங்க. அப்படின்னா மேசிவான இழப்புகள் கல்ஃப் நாடுகளுக்கு இருக்கும். இது அவங்களுக்கும் தெரியும். அவங்களோட சொந்த விருப்பு வெறுப்பு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மதிக்கப்படுதா அப்படிங்கிறது இப்போ ஒரு கேள்வியா மாறிடும். 2 மாசத்துக்கு மேல போச்சுன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கான்பிடன்ஸ் லெவல் உடைய ஆரம்பிக்கும் கல்ஃப் நாடுகளுக்குள்ள. ஸோ இது தொடர்ந்து நடக்கும்போது வெறும் துப்பாக்கி குண்டு அது போலலாம் இந்த போரா மாறாது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா $1 trillion கணக்குல வந்து பாத்தீங்கன்னா இழப்புகள், எக்கனாமிக்கல் பேரிழப்புகளா வந்து பாத்தீங்கன்னா மாற ஆரம்பிக்கும். $1.4 trillion அளவுக்கான பிளட்ஜ் பண்ணது போயிடும். 149 பில்லியன் அமெரிக்காவோட டெப்ட் மார்க்கெட்ல இருந்து போயிடும். ஏன்னா கல்ஃப் நாடுகள் எடுக்கலாம், அமெரிக்கால இருந்து எடுக்கலாம். ஏன்னா அமெரிக்கா கிட்ட நாங்க சேஃப்டி கேரண்டிக்காக நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு எதுவும் சரியா இல்லை, எங்களுக்குள்ள நிறைய மிசைல் உழுகுது, எங்களால வியாபாரம் செய்ய முடியல அப்படிங்கிறது போல அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா நீங்க வெளியே போங்கோ அப்படிங்கள சொல்லிட்டு மேபி வேற பார்ட்னர்ஸ் கிட்ட இந்த கல்ஃப் நாடுகள் உதவி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அமெரிக்கா கூட க்ளோஸா போவாங்க, இன்னும் க்ளோஸா போவாங்க. ஈரான் தாக்குதல் பண்றதுனால அமெரிக்கா கூட இன்னும் க்ளோஸா போவாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த போர் நிக்காம இந்த இடத்துல ஸ்திரத்தன்மை இல்லாம போயிட்டே இருக்கு அப்படின்னா 2-3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா ஈரான்ல ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் தென்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பா கல்ஃப் நாடுகள் அமெரிக்கா பக்கம் போக மாட்டாங்க அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகள் ஆணித்தனமா நம்புறாங்க. இதனாலதான் சொல்லியிருந்தேன், டோட்டலா கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு சவுதியில அதிகமா இருக்கு. 148 நினைக்கிறேன். அதுல $149 பில்லியன் அளவுல டோட்டலா இருக்கு. ஏன்னா சவுதி தான் அதிகமா வச்சிருக்காங்க. ஆனா அவங்க கமிட் பண்ணக்கூடிய $600 பில்லியன் புது இன்வெஸ்ட்மெண்ட், அது போக $142 பில்லியன் மிலிட்டரி டீல் 2025 போட்டிருக்காங்க. அந்த டீல் எல்லாம் அமெரிக்காவுக்கு கிடைக்காது, மிலிட்டரி டீல் போயிடும். இதனால அமெரிக்காவோட ராணுவ தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா மோசமா அடி வாங்குவாங்க. UAE $1.4 trillion பிளட்ஜ் பண்ணது போயிடும். கத்தரோட $45 பில்லியன் பிளட்ஜ் பண்ணிக்கிறது போயிடும். அடுத்த 10 வருஷத்துல $500 பில்லியன் தரேன்னு கத்தர் சொல்லியிருக்காங்க. குவைத் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இங்க ஒரு சண்டை வந்துருச்சு. ஸோ இது போல பொருள் சேதங்கள் அப்படிங்கிறது எண்ணில் அடங்காம வந்து பாத்தீங்கன்னா மாறிடும். அப்போ ஒருவேளை கல்ஃப் நாடுகள் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டாப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ட்ரெஷர் ஹோல்டிங்ஸ் வந்து எடுக்கிறாங்கன்னா என்ன ஆகும்? பெட்ரோ டாலர் கொலாப்ஸ் ஆயிரும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இயுமும் இதுதான் சான்ஸ்னு நியூக்ளியர் பாம்பை போட்டுருவாங்க. அதாவது எக்கனாமிக்கல் நியூக்ளியர் பாம்பு. அவங்களும் ஹோல்டிங்ஸை வித்ட்ரா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே பேரிடியா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து உட்கார்ந்துருக்கு. அமெரிக்கா ஈரான்ல டூ ஆர் டை. நம்ம சேனல்ல பல நபர்களும் சொல்லுவாங்க, நானும் சொல்லியிருக்கேன், கமெண்ட் செக்ஷன்ல பல நபர்களும் சொல்லியிருக்கீங்க. ஈரான் தான் அமெரிக்காவுக்கு புதகுலின்ட்டு அந்த புதகுலியில அமெரிக்கா நிக்குது. தத்தளிச்சு மேல வர போகுதா இல்ல மூழ்க போகுதா, ஈரான்லயே சமாதி கட்டிடுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் சில மாசங்கள், செப்டம்பர் வரைக்கும் இது இழுக்கலாம். இது போல பேச்சுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு டில் செப்டம்பர் அப்படிங்கிறது போல. ஸோ செப்டம்பர் வரைக்கும் தான் அமெரிக்காவோட எக்கனாமி சப்போர்ட் பண்ண முடியும். மொத்த அமெரிக்காவோட சப்போர்ட்டும் செப்டம்பர் வரைக்கும் இருக்கலாம். மேபி செப்டம்பரோட தொடக்கம் செப்டம்பரோட இறுதியில நம்மளுக்கு தெரியும் ஈரான் நின்றுட்டாங்களா இல்ல அமெரிக்கா நிக்கிறாங்களா அப்படிங்கிறத இன்னும் சில மாசங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேபி அது இழப்புகளா தான் இருக்கும், பேரிழப்புகளா இருக்கும். ஒருவேளை அமெரிக்காவுக்கு நடக்குதுன்னா எக்கனாமிக்கலி மிக பெரும் பின்னடைவை சந்திக்கும் எல்லா நாடுகளும் அப்படிங்கிற மாட்டுக்கட்டில் ஒரு டர்பியூலன்ஸ் இருக்கும்.
செப்டம்பர் அக்டோபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலா இருக்கும் உலகத்துக்கே அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல. ஸோ பிரேஸ் ஃபார் இம்பாக்ட். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்கள் செந்தில் டிஃபன் செந்தில் டிகோட்ஸ். ஸோ 2 சேனலுக்குமே உங்களோட சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.